என்னைக்கு இயேசுவை நான் சுமக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் தீவிரப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்கள் மேலே இருக்கிற மற்ற சுமையெல்லாம் நீங்கி போயிடுங்க. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்திற்கு உண்டான அத்தனையும் தேடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேவனுடைய காரியம் தேடுறதுக்கு மனசு வரல. நிறைய சுமை நம்ம மேலே அமர்ந்திருக்கிற காரணமே நாம் தேவனை சுமக்காம பிரச்சனையை சுமக்கிறது தான் காரணம். அல்லேலூயா. யாரை சுமக்கணும்? தேவனை சுமக்கணும். தேவனுடைய வார்த்தையை சுமக்கணும். நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு வர்றதுக்கே ஒரு கூச்சமாக இருக்கும். என்னவா இருக்கும்? வெக்கமாக இருக்கும். பைபிள்லாம் எடுத்துட்டு போகணுமா? இதை நம்ம சுமந்துட்டு போனால் என்ன நினைப்பாங்க? நீ வேதத்தை சுமக்கிறதுக்கு வெக்கப்பட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை குறித்து வெட்கப்படுவார். இன்னைக்காவது பைபிள் எடுத்துட்டு போறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு அதிகம். நான் ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்தவனே பெரிய விஷயம். அதுவும் பெந்தோகோஸ்தேக்காரன்னா ரொம்ப கேவலம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு எடுத்துட்டு போறதே கேவலம் அப்படின்னா நான் வேலைக்கு போகும்போதும் எடுத்துட்டு போவேன். என்னுடைய பேக்ல 2 இருக்கும். ஒன்று பைபிள், இன்னொன்று சாப்பாடு. அல்லேலூயா. புரிஞ்சுதா? இது ஏன் நான் சொல்றேன்னா, அன்னைக்கு பைபிளை சுமக்கிறதுக்கு வெக்கப்படாதனால தான் கர்த்தர் இன்றைக்கு என்ன வெக்கப்படாம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை சுமக்கிறதுக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவை தான் உள்ளத்திலே சுமப்பதற்கு, அவரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த சுமையை சுமக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. நிறைய பேர் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்தவனே சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்களோ, இல்லை நம்மளை சீப்பாக நினைப்பாங்களோ, இல்லை சில விஷயத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிலர் இங்கே பார்த்தா கிறிஸ்தவங்க, வெளியே பார்த்தா வேற மாதிரி. நீ கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போவ அப்படின்னா நீங்க எந்த விதமான பொதி மூட்டைய அழுக்கு மூட்டைய சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் சுமையா இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் மகிமையாக வாழ்வீர்கள். அல்லேலூயா. இசக்கார் கோத்திரத்தான் தேவனாலே கொடுக்கப்பட்ட பரிசு. அந்த பரிசு எப்படி இருக்கணும்னா விலையேற பெற்றதா இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு பொண்ணுக்கு, பையனுக்கோ யாருக்கோ, சபைக்கோ யாருக்கோ ஒரு நல்ல பெண் கொடுக்குறேன். அதனுடைய விலை 100 ரூபாய். கரெக்டானே? இப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு அது என்னவா தெரியும்? பாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்குவாங்க. கரெக்டானே? இதே பேனா வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அதை எந்த அளவுக்கு மரியாதையாக வச்சுக்குவாங்க? பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே பேனாவை சிஎம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? சிஎம் கொடுத்த பேனாங்க அப்படின்னு எடுத்து பத்திரமா வச்சுக்குவாங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு இது அந்த பேனா இது சிஎம் ஸ்டாலின் அவர் கொடுத்தது அப்படின்னு போட்டு வச்சு காமிச்சனா அன்னைக்கு அதனுடைய வேல்யூ எப்படி தெரியும்? சொல்லுங்க, எப்படி இருக்குங்க அன்னைக்கு அது? ஓ, சிஎம் கிட்ட வாங்கின பேனாவா? இது ஏலம் விடலாம். அதை வாங்குறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். கோடியில் கொடுத்து வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அல்லேலூயா. அப்போ நானும் அதே பேனா தானே கொடுத்தேன். கரெக்ட் தானே? நான் கொடுத்த பரிசு அது. முக்கியமாக விசுவாசியில் ஒன்று வச்சுருக்கோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சபை திருச்சபை நல்லா வளர்ந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு இல்லை 50 வருஷம் கழிச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல. கரெக்ட் தானே? ஏன் அப்படின்னா நம்ம திருச்சபை நடத்திருக்க மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அது அமையுது. ஆமாவா இல்லையா? ஆனால் அதே 100 ரூபாய் தான். அப்போ தேவனால் நாம் பரிசளிக்கப்பட்டிருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம்.